நில்லு. யார் நீ? எதுக்காக இவ்ளோ அவசரமா எங்க வீட்டுக்குள்ள ஓடி வர? நீங்க யாரு? ஓ! நான் யாருன்னு சொன்னாதான் மேடம் யாருன்னு சொல்வீங்களோ? அம்மா சொன்ன லேடி இவங்களா தான் இருப்பாங்களோ? இவ்ளோ ரூடா பேசுறாங்க. நீ தானே அந்த டாக்டர் பொண்ணு ராதிகா. ஓ! அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? அப்போ நீங்க தான் ரேவதியோட சித்தியா? டாக்டர் பொண்ணாச்சே. அதான் ரொம்ப ஷார்ப்பா இருக்க. இங்க பார். இந்த இடத்த விட்டு நீ உள்ள போய் விஷயத்த சொல்லணும்னு நினைக்கவே கூடாது. சொன்ன உன் அம்மா டாக்டராவே இருக்க மாட்டாங்க. புரியுதா? பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் சொல்றத நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. உன் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. உன்னை தேடி அவங்க இங்க தான் வராங்க. ஒழுங்கு மரியாதையா இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடு. என்ன மிரட்டுறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோயேன். உங்க வீட்டு பொண்ணுக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை மறைச்சிட்டு, அவங்களுக்கு இன்னொரு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிற நீங்களே தைரியமா இருக்கும்போது, நடந்த உண்மைய அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வந்த எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒழுங்கா வழிய விடுங்க. ஏய், வார்த்தை அளந்து பேசு. அவ என் அக்கா பொண்ணு. அவளோட வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். சம்மந்தம் இல்லாம நீ இங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத. முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு. லாஸ்டா ஒரு டைம் கேக்குறேன். வழி விடுறீங்களா இல்லையா? உன்னெல்லாம் உள்ள விட முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போடி வெளியில. சொல்லுங்க. ஏய், ஆ, ஆ, ஐயோ, ஆ, ஏய். அவ ரேவதி ரூமுக்கு போக கூடாது. அவ மட்டும் போனா மொத்த காரியமும் வீணா போயிடும். இப்ப என்ன பண்றது? இவளோட அம்மா வரல, வரட்டும். அவளை வச்சு ஒரு வழி பண்ணிடலாம். ரேவதி! நீங்க தான் ரேவதியா? ஆமா, நான் தான் ரேவதி. நீங்க யாரு? இங்க எப்படி? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அ யார் நீங்க? என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? என் பேரு ராதிகா. உங்களுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்போ, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்களே ஒரு லேடி டாக்டர். அவங்களோட பொண்ணு தான் நான். ஓ! நீங்க டாக்டரோட பொண்ணா? உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எதுக்கு இவ்ளோ தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? ரேவதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் இவ்ளோ தூரம் ஓடி வந்தேன். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன ஆபரேஷன் நடந்ததுன்னு தெரியுமா? ஆ எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு. அதனால தான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு வீட்ல சொன்னாங்க. ஏன்? அ அதுல ஏதாவது தப்பு இருக்கா? நடந்த ஆபரேஷன்ல பழைய விஷயம்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க ராதிகா? ஆமா ரேவதி, உங்களோட பழைய ஞாபகம், உங்களோட பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டேனா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி நான் மறந்தா, அத என் வீட்ல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட சொல்லிருப்பாங்களே! எப்படி சொல்லுவாங்க ரேவதி? உங்க வாழ்க்கையில நீங்க மறந்த விஷயத்த உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அதை ஞாபகப்படுத்தணும்னு விரும்பல. அது ஏன்னு தெரியுமா? இல்ல,